Good morning students. மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணினி அறிவியல் யூனிட் 3 பாடம் 9 லிஸ்ட் டப்பிள்ஸ் செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி தொகுப்பு தரவினங்கள் பார்ட் 4. கடந்த வகுப்பில் நாம் கற்றதை சற்றே நினைவு கூறுவோம். லிஸ்ட் ஒரு அறிமுகம், பைத்தான் மூலமாக லிஸ்ட்டை எவ்வாறு உருவாக்குதல், லிஸ்ட் உறுப்புகளை அணுகுதல், லிஸ்ட் உறுப்புகளை மாற்றம் செய்தல், சேர்த்தல், இன்சர்ட் செய்தல் மற்றும் நீக்குதல், லிஸ்ட் மற்றும் ரேஞ்ச் செயற்கூறுகள், மற்ற முக்கியமான லிஸ்ட் ஃபங்க்ஷன் மற்றும் லிஸ்ட் உபயோகித்து சில நிரல்கள், டப்பிள்ஸை உருவாக்குதல், டப்பிள்ஸ் உறுப்புகளை அணுகுதல் மற்றும் மாற்றம் செய்தல், பின்னலான டப்பிள்ஸ் மற்றும் டப்பிள்ஸை பயன்படுத்தி சில நிரல்கள் போன்றவற்றை கற்றோம். இந்த வகுப்பிலே நாம் கற்க இருக்கும் தலைப்பு செட். பைத்தானில் செட் என்பது தரவின தொகுப்பின் மற்றொரு வகையாகும். லிஸ்ட், டப்பிள் போன்ற தரவின தொகுப்பிற்கு அடுத்தபடியான ஒரு தொகுப்பு செட். செட் என்பது மாறக்கூடிய மற்றும் நகல்கள் இல்லாத வரிசைப்படுத்தப்படாத உறுப்புகளின் தொகுப்பாகும். செட்டில் ஒரே நம்பர்ஸ் 2 டைம்ஸ் வராது, ஒரே வேல்யூ 2 டைம்ஸ் வராது. அதான் நகல்கள் இல்லாத வரிசைப்படுத்தப்படாத உறுப்புகளின் தொகுப்பு. வரிசைப்படுத்தப்படாமல் இருக்கும். அதாவது செட்டில் உள்ள உறுப்புகள் மீண்டும் இடம்பெற முடியாது. ஒரு உறுப்பு திரும்ப அதில் என்ன செய்ய முடியாது, இடம்பெற முடியாது. இந்த சிறப்பியல்பு உறுப்பு சோதனையை சேர்க்கவும் மற்றும் நகல் உறுப்புகளை நீக்கவும் பயன்படுகிறது. அதனால் டூப்ளிகேஷன் இதில் இருக்காது. இதற்கான எடுத்துக்காட்டு S1 = 1 2 3 A 3.14. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப்ஸும் சேர்ந்து தான் இருக்குது. இது இன்டிஜர் டைப்பு, இது கேரக்டர் டைப்பு, 3.14ங்கிறது ஃப்ளோட்டிங் டைப்பு, எல்லாம் சேர்ந்து தான் இதில் இருக்குது, இந்த செட்டில் இருக்குது. ஆனால் டூப்ளிகேஷன் இருக்காது. அதாவது 2ஆம் நம்பரு திரும்ப வந்திருக்காது, அல்லது 3 திரும்ப வந்திருக்காது, A திரும்ப வந்திருக்காது. ஸோ டூப்ளிகேஷன் கிடையாது. ஒரு செட்டை எவ்வாறு உருவாக்குதல், செட்டை உருவாக்குதல் எவ்வாறு, இதற்கான தொடரியல் செட் வேரியபிள். இதில் நீங்கள் எந்த வேலிட் வேரியபிள் நேமும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் செப்பரேட்டட் பை கமா E1, E2, E3 இவ்வாறாக கமாவால் செப்பரேட் பண்ணப்பட்ட எலமெண்ட்ஸ் செட் பிராக்கெட்டால் என்க்ளோஸ் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இதற்கான எடுத்துக்காட்டு S1 = 1 2 3 A 3.14. பிரிண்ட் S1 அப்படிங்கும்போது அதில் உள்ள 1 2 3 3.14 A பிரிண்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா S2ங்கிற இந்த அடுத்த செட் வேரியபிளில் இந்த செட்டில் 2 2 டைம்ஸ் வந்துருக்கு. ஆனால் பிரிண்ட் செய்யும்போது பாருங்கள் 2 ஒரு தடவை தான் வருது. ஸோ டூப்ளிகேஷன் இதில் என்ன செய்யாது, இருக்காது. அப்போ செட்டை எவ்வாறு உருவாக்குதல் என்று ஐடியலி விண்டோ மூலமாக பார்த்து விடுவோம். ஃபைலை போய் ஓப்பன் பண்ணிங்க. கிரியேட்டிங் செட். இதில் பார்த்தீங்கன்னா S1 1 2 3 A 3.14 எல்லா வகையிலான நம்பர்ஸும் இதில் இருக்குது. அதை பிரிண்ட் பண்ணும்போது அதே நம்பர் கிடைக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா 2 2 டைம்ஸ் இங்கே பிரிண்ட் செய்யப்பட்டிருக்குது. ஆனால் பிரிண்ட் செய்யும்போது 2 1 டைம் தான் என்ன செய்யும், பிரிண்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளில் பாருங்கள், எல்லா வகையான செட்டும் இதில் டிஸ்பிளே இருக்குது. ரெண்டாவதில் 2 1 டைம் தான் என்ன செஞ்சுருக்கு, டிஸ்பிளேயில் வந்திருக்கு. 2 பாருங்கள், இதில் 2 தடவை இருக்குது. ஆனால் இங்கே எத்தனை தடவை வந்திருக்கு, 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு. இது செட்டை எவ்வாறு உருவாக்குவது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது லிஸ்ட் அல்லது டப்புளை பயன்படுத்தி செட் உருவாக்குதல். செட்டை நீங்கள் லிஸ்ட்டு அல்லது டப்புளையும் பயன்படுத்தி உருவாக்கலாம். ஒரு லிஸ்ட்டை நீங்கள் செட்டாக மாற்றலாம், அல்லது ஒரு டப்புளை நீங்கள் என்ன செய்யலாம், செட்டாக மாற்றலாம். இதற்கான ஒரு லிஸ்ட் அல்லது டப்புளை செட் செயற்கூறை பயன்படுத்தி செட்டாக மாற்ற முடியும். அப்போ நீங்கள் செட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், லிஸ்ட்டையோ ஒரு டப்புளையோ செட்டாக மாற்றலாம். இது மிகவும் எளிய முறையாகும். லிஸ்ட் அல்லது டப்புளை உருவாக்கிய பின் அதன் மாறியை செட் செயற்கூறினுள் அளபுருவாக கொடுக்க வேண்டும். இதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். மை லிஸ்ட் = 2 4 6 8 10. அப்போ மை லிஸ்ட்டுங்கிறது லிஸ்ட்டு.
இது வந்து எப்படி லிஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கும்? ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணியிருந்தால் லிஸ்ட்டு. சப்போஸ் வந்து பேரந்தசிஸில் என்க்ளோஸ் பண்ணியிருந்தால் அது வந்து டப்புள். செட்டில் என்க்ளோஸ் பண்ணியிருந்தால் அது செட், அதாவது செட் ப்ராக்கெட் மூலமாக. மை செட் ஈக்குவல் டு, அப்போ பாருங்கள் செட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், செட் ஆஃப் மை லிஸ்ட். அப்போ வந்து மை லிஸ்ட் வந்து லிஸ்ட்டாக இருக்கிறது, அந்த லிஸ்ட்டு எப்படி மாற்றப்படுகிறது? செட்டாக மாற்றப்படுகிறது. இவன் பிரிண்ட் மை லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்கும். அப்போ அவுட்புட் எப்படி கிடக்கு பாருங்கள், 2 4 6 8 10 எதால் என்க்ளோஸ் பண்ணியிருக்கு? செட் ப்ராக்கெட்டாக என்க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வந்து இது மை லிஸ்ட் வந்து எப்படி மாற்றப்பட்டு இருக்கிறது? ஒரு செட்டாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கான ஐடியல் விண்டோவில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துறோம். ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. கிரியேட்டிங் செட், யூஸிங் லிஸ்ட் ஆர் டப்புள். அப்போ இதில் வந்து இதில் என்ன கொடுத்துருக்கு? லிஸ்ட்டு கொடுத்துருக்கு. அதை செட் ஆஃப் மை லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்த உடனே அது எப்படி கன்வெர்ட் ஆகிடுது? செட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. இப்போ பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு செட் கிடைக்குது. பாருங்கள், ரன் பண்ணி பாருங்கள். உனக்கு வந்து 2 4 6 8 10 சொல்லி செட் வந்து கிடச்சிட்டு. சப்போஸ் இதை நீங்கள் டப்புலாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னு வச்சுங்க. டப்புலாம் என்ன செய்யணும்? இதில் வந்து நீங்கள் பேரந்தசிஸ் கொடுக்கணும் இல்லையா? ஓப்பனிங் க்ளோசிங் பேரந்தசிஸ். அப்போ இது டப்புலாக இருக்குது. இப்போவும் செட் ஆஃப் மை லிஸ்ட் வந்து உனக்கு என்ன எப்படி மாறிடும்? ஃபைலை போய் சேவ் பண்ணிக்கிடுங்க. ரன் பண்ணும்போது இப்போவும் பாருங்கள், அதே செட்டு ப்ராக்கெட் போட்டு உனக்கு என்க்ளோஸ் ஆகி வந்துட்டு. அப்போ டப்புலும் வந்து உனக்கு இதே கமெண்ட் தான், டப்புல மாற்றுறக்கும் இதே கமெண்ட் தான். செட் ஆஃப் அந்த டப்புலினுடைய நேம். ஆக்சுவலாக வந்து இது வந்து லிஸ்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இதில் கொடுத்துருவோம். ஃபைலை போய் சேவ் பண்ணிக்கோ. இப்போ ரன் பண்ணி பார்த்தாச்சுன்னா உனக்கு என்ன செஞ்சிருது? லிஸ்ட்டு வந்து செட்டாக மாறி உனக்கு டிஸ்பிளேயில் வந்துட்டு. அப்போ வந்து லிஸ்ட் அல்லது டப்புளை பயன்படுத்தி செட்டை உருவாக்குவதற்கான ஒரு நிரல் இது. அடுத்த செட் ஆப்ரேஷன்ஸ். செட்டினுடைய ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆப்ரேஷன் இருக்குது. ஒன்று வந்து யூனியன், அதாவது சேர்ப்பு, இன்டர்செக்ஷன் வெட்டு, டிஃப்ரென்ஸ் வேறுபாடு, மற்றும் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சமச்சீரான வேறுபாடு. மொத்தம் 4 வகையான செட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அதை 4 வகையான ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நம்ம பார்ப்போம். முதலாவது வந்து யூனியன், சேர்ப்பு. அப்படின்னா என்னது? இது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செட்களின் அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கும். அதாவது இப்போ 2 செட் இருக்குது, 2 செட்டை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? யூனியன் மூலமாக நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். பைத்தானில் இந்த பைப் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, செங்குத்து கோடு, இந்த செயற்குறியை பயன்படுத்தி 2 செட்டுகளின் சேர்ப்பு உருவாக்க பயன்படுகிறது. நீங்கள் இந்த ஆப்ரேட்டர் இந்த செயற்குறியும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது யூனியன்கிற ஃபங்க்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூனியன் செயற்கூறும் பைத்தானில் 2 செட்டுகளை சேர்ப்புக்காக பயன்படுத்துகிறது. பார்த்தீங்கன்னா செட் தேரியில் வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. செட் ஏ செட் பி, அதாவது ஏ யூனியன் பின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா? செட் ஏ யூனியன் செட் பின்னா என்ன அர்த்தம்? ஏயும் பியும் சேர்ந்து மொத்தமாக உள்ளடிக்கும். இந்த ஷேடர் பார்ட் ஃபுல்லாகவே என்ன தான்? ஏ யூனியன் பிக்கான ஒரு படம் இது. செட்டு தேரியில் நீங்கள் படித்த ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க அதை. அப்போ ஏ யூனியன் பி, அதாவது ஏ சேர்ப்பு பிக்கான ஒரு படம். இப்போ வந்து நிரலில் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல வந்து யூனியன் ஆப்ரேட்டரை பயன்படுத்தி 2 செட்களை இணைப்பதற்கான நிரல். யூனியன் ஆப்ரேட்டரை பயன்படுத்துகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா செட் ஏல வந்து 2 4 6 8 இருக்குது. செட் பியில் வந்து ஏபிசிடின்னு சொல்லியிருக்கு. 2 இணைக்கிறோம். இணைக்கிறதுக்கு யூ செட்னு சொல்லி போட்டுக்கிறோம். யூ செட் ஈக்குவல் டு செட் ஏ இணைப்பு செட் பி, அதாவது இணைப்பு ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, யூனியன் ஆப்ரேட்டர். இந்த யூனியன் ஆப்ரேட்டர் வந்து இந்த செங்குத்து கோடு. இது வந்து கீபோர்டில் வந்து என்டர் கீக்கு மேலே இருக்குது. ஷிஃப்ட் அடித்து அடிக்கணும். நீங்கள் என்டர் கீக்கு மேலே உங்களுக்கு இருக்குது, ஷிஃப்ட் அடித்து என்ன செய்யணும்? அடிக்கணும். அப்போ இந்த ஆப்ரேட்டர் பயன்படுத்தினால பாருங்கள் 2 4 8 வந்துட்டு ஏடிசிபியும் வந்துட்டு ஏடிசிபி. அப்போ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா செட் ஏயும் பியும் சேர்ந்து உனக்கு கிடச்சிட்டு. இதை நீங்கள் எப்படி இதே ரிசல்ட்டை நீங்கள் எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னா யூனியன் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது யூனியன் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி 2 செட்டை இணைத்து கொள்ளலாம்.
இது இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா செட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதில் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், செட் ஏ டாட் யூனியன் ஆஃப் செட் பி அப்படின்னு என்ன அர்த்தம், செட் ஏவோட செட் பியை இணைக்கிறோம். அப்போவும் உனக்கு சேம் ஆன்சர் தான் வருது. அதே 2 4 6 8 பிறகு வந்து டி வந்து சேர்ந்து வந்திருக்கு. ஆனால் எல்லாமே பாருங்கள் டிபிசிஏ இதில் உள்ள உறுப்புகள் எல்லாம் இதே மாதிரி இங்கேயும் அனுப்பிச்சது உனக்கு இருக்குது. அப்போ செட் ஏவோட செட் பியை வந்து இணைப்பதற்கான யூனியன் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இந்த நிரல் இருக்குது. இது வந்து செட் ஆப்ரேட்டரை பயன்படுத்தி இந்த நிரல் வந்து இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஐடி அண்ட் எல்இ விண்டோ மூலமாக பார்த்துருவோம். ஃபைலை போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து யூனியன் ஆப்ரேட்டர் பார்த்துருவோம். ஃபஸ்ட் வந்து யூனியன் ஆப்ரேட்டர். இதில் வந்து எந்த ஆப்ரேட்டர் வச்சு இணைச்சிருக்கோம், அந்த பைப் சிம்பல்னு சொல்லுவோம் இல்லையா, செங்குத்து கோடு, அதை பயன்படுத்தி இது என்டர் கீக்கு மேலே இருக்குது. இந்த பட்டன் வந்து கீபோர்டில் வந்து என்டர் கீக்கு மேலே இருக்குது. அப்போ செட் ஏயும் செட் பியும் இணைச்சிருந்தோம். யூ செட்டில் போய் அது ஸ்டோர் ஆகி அதை பிரிண்ட் செய்கிறோம். உனக்கு ரிசல்ட் வந்து 2 4 6 8 ஏபிசிடி இணைச்சது கிடைக்குது. ரன் பண்ணி பாருங்கள். 2 4 6 8 அந்த ஏபிசிடி எல்லாமே சேர்ந்து மொத்தமாக உனக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து யூனியன் ஃபங்க்ஷன். யூனியன் ஃபங்க்ஷனை வந்து அடுத்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிடுங்க. இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, கோடிங் எப்படி கொடுத்துருக்காங்க, செட் ஏ டாட் யூனியன் ஆஃப் செட் பி. அது வந்து யூ செட்டில் உங்களுக்கு வந்து பிரதியிட்டிருக்காங்க. செட் யூ இப்போ பிரிண்ட் செய்யும்போது 2 செட்டும், அதாவது செட் ஏயும் செட் பியும் சேர்ந்து உனக்கு தொகுத்து சேர்ப்பு வழங்குகிறது. இப்போ ரன் பண்ணி பாருங்கள். 2 4 அதை பார்த்தீங்கன்னா 2 4 6 8 ஏபிசிடி மொத்தம் 8 எழுத்தும் உனக்கு வந்துட்டு. அப்போ இது வந்து சேர்ப்புக்கான ஒரு எடுத்துக்காட்டு கோடிங். அதாவது இது வந்து சேர்ப்பு ஆப்ரேட்டர் வச்சு பார்த்தோம், பிறகு யூனியன் ஃபங்க்ஷனை வச்சும் பார்த்தோம். அதாவது சேர்ப்பு ஆப்ரேட்டர் வச்சு பார்த்துருக்கோம், யூனியன் ஃபங்க்ஷன் வச்சும் பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு ஃபங்க்ஷன், செட்னுடைய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்டர்செக்ஷன், வெட்டு. அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லுவோம் இல்லையா, 2 செட்டுகளுக்கு பொதுவான உறுப்புகளை உள்ளடக்கியது. 2 செட் இருக்குது, செட் ஏ செட் பி. ரெண்டுலேயும் பொதுவான உறுப்பு 2 3னா 2 3 உனக்கு பிரிண்ட் செய்யும். அவ்வளோதான். பைத்தானில் நீங்கள் இன்டர்செக்ஷனுக்கு வந்து ஆண்ட் யூஸ் பண்ணணும். இன்டர்செக்ஷனுக்கு எந்த செயற்குறி யூஸ் பண்ணணும், ஆண்ட் செயற்குறி யூஸ் பண்ணணும். இந்த ஆண்ட் செயற்குறி 2 செட்களை வெட்டுவதற்கு பயன்படுகிறது. அல்லது நீங்கள் என்ன செய்யலாம், இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்செக்ஷன் சொல்லி அந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் செயற்கூறு பைத்தானில் 2 செட்களை வெட்டுவதற்கு பயன்படுகிறது. பார்த்தீங்கன்னா செட் ஏ செட் பி இருக்குது, ரெண்டுக்கும் பொதுவான இடம் இது இந்த பகுதி. அப்போ வந்து இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. நீங்கள் வந்து ஏ ஆண்ட் பின்னு சொல்லலாம் இங்கே, அல்லது ஏ இன்டர்செக்ஷன் டாட் ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2 விதமாக நீங்கள் கோடிங் எழுதலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து எப்படி கொடுத்துருக்கோம், ஆண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 2 செட்டுகளை வெட்டுவதற்கான நிலை. அப்போ செட் ஏ வந்து ஏ 2 4 டி இருக்குது, செட் பி ஏபிசிடி இருக்குது. இதில் செட் ஏ செட் பியில் பொதுவானது எது, ஏயும் டியும். அந்த பொதுவானது இங்கே வந்துட்டு. இதே ஆண்ட் ஆப்ரேட்டர் பயன்படுத்தி நம்ம செட்டை வெட்டுவது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், 2 செட்டுகளை வெட்டலாம். அப்போ இந்த நிரல் வந்து இன்டர்செக்ஷனை பயன்படுத்தி 2 செட்டுகளை வெட்டுவதற்கான ஒரு நிரல். அப்போ இதில் வந்து ஏ டு 4D இருக்குது, இங்கே ஏபிசிடி இருக்குது. பிரிண்ட் பண்ணுறோம், எதை பிரிண்ட் பண்ணுறோம், செட் ஏ டாட்டு இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் பி. அப்போ இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் இதில் கொடுத்துருக்கு. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கு, ஆண்ட் ஆப்ரேட்டர், அதாவது இன்டர்செக்ஷன் செயற்குறி, வெட்டு செயற்குறி கொடுத்துருக்கு. அதாவது ஆண்ட் ஆப்ரேட்டர் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே ஆண்ட் ஆப்ரேட்டர் போய் என்ன கொடுத்துருக்கோம், இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷனே கொடுத்துருக்கு. அப்போ பொதுவான உறுப்பு வந்து ஏடின்னு சொல்லி வந்துட்டு. அப்போ இதை நீங்கள் ஐடிஎல்இ விண்டோ மூலமாக இது ரெண்டையும் பார்த்துருவோம். ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கோ. இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் முதல்ல பார்த்துருவோம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ செட் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருவோம். பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கோம், செட் ஏயும் பியும் சேர்த்து அதுக்கு பொதுவான இதை ஆண்ட் ஆப்ரேட்டர் மூலமாக நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ ஏயும் டியும் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. செட் ஏல பார்த்தீங்கன்னா ஏ டி 2 4 வருது. செட் பியில் வந்து ஏபிசிடி இருக்குது. இதில் பொதுவான உறுப்பு பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, ரெண்டாவது பொதுவான உறுப்பு டி. இதை தான் இந்த பொதுவான உறுப்பை தான் கொடுக்க போகுது. அதாவது வெட்டுகின்ற உறுப்புகள் 2 இருக்குது, ஒன்று ஏயும் டியும். அதை தான் இப்போ ரன் பண்ணால் நமக்கு கிடைக்க போகுது. அப்போ ஆண்ட் ஆப்ரேட்டர் வந்து
பொதுவான உறுப்பை நமக்கு இங்கே டிஸ்ப்ளே பண்ணிட்டு. இப்போ அடுத்த இதே கோடிங்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் மூலமாகவும் நீங்கள் என்ன செய்யலாம், இதை பண்ணலாம். இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன்னா அப்படி இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் பி, செட் ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் பி. அப்போ வந்து செட் ஏல வந்து ஏ டி 2 4 இருக்குது, செட் பியில் ஏபிசிடி இருக்குது. ரெண்டுக்கும் பொதுவான உறுப்பு எது, ஏயும் டியும். அது இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் பி. இந்த கோடிங்கை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், தனியாக பிரித்து எடுக்கலாம். அப்போ இதில் பாருங்கள், ரெண்டுக்கும் பொதுவான உறுப்பு என்ன கொடுத்துருக்கு, ஏயும் டியும். அப்போ வந்து இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் மூலமாகவும் ஆண்ட் ஆப்ரேட்டர் மூலமாகவும் ஒரு வெட்டு அல்லது இன்டர்செக்ஷனை எவ்வாறு செய்வது என்பதற்கான 2 நிரல்கள். அடுத்த முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வந்து செட்டில் டிஃப்ரென்ஸ், வேறுபாடு கண்டுபிடித்தல். வேறுபாடுன்னு என்னது, இது முதல் செட்டு ஏல உள்ள அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கியது. அதாவது செட் ஏ டிஃப்ரென்ஸ் செட் பி, இது ரெண்டாவது செட்டை தவிர்க்கிறது. செட் ஏ மைனஸ் செட் பினா ரெண்டாவது செட்டை தவிர்த்து விடுகிறது. முதல்ல உள்ள உறுப்பு மட்டும் இருக்குது, செட் ஏல உள்ளது மட்டும். பைத்தானில் மைனஸ் செயற்குறி செட் செயற்பாட்டிற்கான வேறுபாடை கண்டறிய பயன்படுகிறது. அப்போ டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் வந்து என்னது, மைனஸ். அப்போ டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர்னா மைனஸ் செயற்குறி. அல்லது நீங்கள் டிஃப்ரென்ஸ் செயற்குறை வச்சோம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் செயல்படுத்தலாம். டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷன் மூலமாகவோ அல்லது மைனஸ் ஆப்ரேட்டர் அல்லது டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாகவும் நீங்கள் என்ன செய்யலாம், செயல்படுத்தலாம். அப்போ வந்து இதை நீங்கள் படத்து மூலமாக, வெண்படம் மூலமாக நீங்கள் எப்படி விளங்கிக்கலாம், ஏ மைனஸ் பி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பி நீங்களாக உள்ள வத்தன பகுதியும் என்னது ஏ மைனஸ் பி. அப்போ இது வந்து பி வந்து இவ்வளோ தூரம் இருக்குது, பி நீங்களாக உள்ள பகுதி எது, இந்த பார்ட்டு. அப்போ இதுதான் என்னது, ஏ மைனஸ் பிக்குள்ள ஒரு வெண் வரைபடம். அப்போ இது வந்து கோடிங்கில் பார்த்துருவோம். முதல்ல மைனஸ் ஆப்ரேட்டரை பயன்படுத்தி 2 செட்டுகளுக்கான வேற்றுமைக்கான நிரல் கொடுத்துருக்கு. செட் ஏ வந்து ஏடி 2 4 இருக்குது, செட் பி ஏபிசிடி இருக்குது. செட் ஏயிலேருந்து செட் பியை கழிச்சாச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, 2ம் 4ம் வருது. பாருங்கள், செட் ஏலேருந்து, அதாவது செட் பியில் இல்லாத உறுப்பு எது, 2 4. அப்போ 2 4 உனக்கு பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் ஆப்ரேட்டரை பயன்படுத்தி வேற்றுமைக்கான நிரலை பார்த்தோம். இப்போ அடுத்தது டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இதே நிரலை செய்ய போகிறோம். அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி 2 செட்டுகளின் வேற்றுமைக்கான நிரல். செட் ஏ வந்து ஏ 2 4 டி இருக்குது, செட் பி ஏபிசிடி இருக்குது. பிரிண்ட் செட் ஏ டாட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் பி, அதாவது செட் ஏலேருந்து செட் பியை கழிச்சாச்சுன்னா மீதி உள்ளது எது பார்த்தீங்கன்னா இந்த 2 4. அப்போ 2 4 மட்டும் தான் அவுட்புட்டில் உனக்கு இருக்குது. அப்போ அந்த வேற்றுமைக்கான நிரல்களை ஐடிஎல்இ விண்டோ மூலமாக பார்த்துருவோம். ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் முதல்ல பாருங்கள். அப்போ இதில் வந்து பாருங்கள், டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் மைனஸ் ஏ மைனஸ் பி கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ செட் ஏல இந்த உறுப்புகள்லாம் இருக்குது, செட் பியில் இந்த உறுப்புகள்லாம் இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பினா ஏலையும் பியில் இல்லாத உறுப்பு, ஏல உள்ள உறுப்பு மட்டும், அதாவது பி நீங்களாக ஏல உள்ள உறுப்பு அது 2 4. அப்போ அதுதான் உங்களுக்கு பிரிண்ட் செய்து பாருங்கள், ரன் பண்ணும்போது உங்களுக்கு 2 4 பிரிண்ட் ஆகிட்டு. இப்போ இதே எடுத்துக்காட்ட நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷன் மூலமாக நீங்கள் எப்படி பண்ணுறது, இப்போ டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷன் மூலமாக நீங்கள் எப்படி எழுதுறது அப்படின்னா, செட் ஏ டாட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் பி. அப்போ செட் ஏ செட் பி இருக்குது, செட் ஏ டாட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் பினா செட் ஏல பி நீங்களாக உள்ள உறுப்பு என்னது 2 4. அப்போ ரன் பண்ணால் பி நீங்களாக உள்ள உறுப்பு எது 2 4 உனக்கு பிரிண்ட் பண்ணிடுது. அப்போ வந்து செட் ஏ மைனஸ் செட் பிக்கான ஆன்சர் வந்து இது 2 4. அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷன் மூலமாகவும் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாகவும் டிஃப்ரென்ஸை பார்ப்பதற்கான நிரல்களை பார்த்தோம். அப்போ 2 நிரல்களையும் பார்த்தோம். அடுத்தது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னென்னா, சமச்சீரான வேறுபாடு. சமச்சீரான வேறுபாடுன்னு என்னது, இது 2 செட்டில் உள்ள பொதுவான உறுப்புகளை மட்டும் தவிர்த்து மற்ற அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கிது. அதாவது ஏ வெட்டு பிக்கு உள்ள உறுப்பு இருக்கு இல்லையா, அதை தவிர மீதி எல்லாத்தையும் இது எடுத்துக்கணும். அதான் சிமெட்ரிக். இதுக்கு வந்து என்ன செயற்குறி யூஸ் பண்ணுறாங்கன்னா, கேரட்னா கேப்புன்னு சொல்லுவாங்க. இதை கேப்பு, இது எந்த கீழே இருக்குன்னா 6ஆம் நம்பர் கீழே இருக்குது. உங்கள் கீபோர்டில் 6ஆம் நம்பர் கீ இருக்கு இல்லையா, அதில் வந்து அதை நீங்கள் ஷிஃப்ட் அடித்து அமுக்குனீங்கன்னா இந்த கேப் சிம்பிள் வரும். இந்த கேப் சிம்பிள், இந்த செயற்குறி பைத்தானில் சமச்சீரான வேறுபாட்டை கண்டறிய பயன்படுகிறது. அல்லது நீங்கள் என்ன எதையும் யூஸ் பண்ணிக்கலாம்,
சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸுங்கிற செயற்கூறியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதே செயலை செய்ய. அப்போ வந்து உனக்கு செட் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், செட் பின்னா எது பாருங்கள், ஏ வெட்டு பி தவிர மீதி எல்லா பார்ட்டும் என்ன தான் செட் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் செட் பிக்குள்ள ஒரு வரைபடம், வெண் வரைபடம் இது. அப்போ கேரட் ஆப்ரேட்டரை, அதாவது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டரை பயன்படுத்தி சமசீரான வேறுபாடை கண்டறியும் நிரல். அப்போ செட் ஏ வந்து ஏ 2 4 டி இருக்குது, செட் பி எது இருக்குது ஏபிசிடி. அப்போ ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பகுதி எது ஏயும் டியும். அப்போ ஏயும் டியும் தவிர்த்துட்டு மீதி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடும். அப்போ 2 4 பிசி. அப்போ உனக்கு எது கிடைக்குது, நல்லா கவனிங்க. செட் ஏ இன்டர்செக்ஷன் செட் பிக்கு வந்து என்ன வரும், ஏயும் டியும் வரும். அப்போ ஏடி நீங்களாக மீதி எல்லா உறுப்பு எது 2 4 பிசி, அதை உனக்கு கொடுக்குது. அப்போ செட் ஏ கேரட் செட் பினா எது வருது 2 4 பிசி. இதே கோடிங்க நீங்கள் டிஃப்ரென்ஸு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாகவும் நீங்கள் செய்யலாம். பார்த்தீங்கன்னா இதில் எப்படி கொடுத்துருக்காங்க, செட் ஏ வந்து ஏ 2 4 டி, செட் பி ஏபிசிடி, பிரிண்ட்டு செட் ஏ டாட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் பி. அப்போ வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் பின்னா உனக்கு எது வருது, ஏ வெட்டு பி என்ன இருக்குது ஏயும் டியும் இருக்குது. அது நீங்களாக மீதி என்ன இருக்குது 2 4 பிசியை வந்து உனக்கு டிஸ்பிளே பண்ணிடுது. அப்போ இந்த இரண்டு நிரலுக்கான எடுத்துக்காட்டை நீங்கள் ஐடிஎல்இ விண்டோ மூலமாக நம்ம பார்க்கலாம். ஃபைலை போய் ஓப்பன் பண்ணிக்கங்க. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக முதல்ல பாருங்கள். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர்னா எது யூஸ் பண்ணியிருக்கோம், கேரட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ரெண்டுலேயும் பொதுவான உறுப்பு தவிர நீங்களாக உள்ளது என்னது, பொதுவான உறுப்பு ஏ டி இருக்குது, அது நீங்களாக 2 4 பிசியும் நமக்கு பிரிண்ட் பண்ண போகுது. இப்போ ரன் பண்ணினீங்கன்னா 2 4 பியும் சியும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதே எடுத்துக்காட்டா நீங்கள் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷன் மூலமாகவும் நீங்கள் செயல்படுத்தலாம். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷன் மூலமாகவும் நீங்கள் செயல்படுத்தலாம். இதில் எப்படி கொடுத்துருக்காங்க, செட் ஏ செட் பி இருக்குது, செட் ஏ டாட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் பி அப்படி நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா ரன் பண்ணும்போது உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வருது. என்ன ஆன்சரு 2 4 பிசி, அந்த ஆன்சர் தான் வருது. அப்போ இது வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு நிரல். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேரட் ஆப்ரேட்டரை பயன்படுத்தி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், அதாவது சமசீரான வேறுபாட்டை பார்த்தோம். அடுத்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி சமச்சீரான வேறுபாட்டை கண்டறிந்தோம். அடுத்து வந்து செட்டுகளை பயன்படுத்தி ஒரே ஒரு நிரல் இருக்குது. இப்போ நம்ம 4 ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா, என்னெல்லாம் பார்த்தோம், யூனியன் சேர்ப்பு, வெட்டு இன்டர்செக்ஷன், 3 டிஃப்ரென்ஸ் மைனஸ், 4 வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து கேரட், இப்போ 4 ஆப்ரேட்டரை பார்த்தோம். 4 ஆப்ரேட்டர் வந்து முக்கியமான ஆப்ரேட்டர் செட்டை பயன்படுத்தி பார்த்தோம். இந்த 4 ஆப்ரேட்டரை பயன்படுத்தி ஒரு நிரல் பார்க்க போகிறோம். இந்த நிரல் என்ன நிரல் அப்படின்னா, பகா எண்களை கொண்ட ஒரு செட் இருக்குது. நல்லா கவனிங்க, பகா எண்களை கொண்ட ஒரு செட்டு. பகா எண்ணா என்னது, அந்த எண்ணாலேயோ அல்லது ஒன்னாலேயோ வகுப்படும், மற்ற எந்த எண்ணாலையும் என்ன செய்யாது வகுப்படாது, அதான் பகா எண்ணு. அதை கொண்ட ஒரு செட் இருக்குது. இன்னொன்று இரட்டைப்படை எண்களை கொண்ட மற்றொரு செட்டு இருக்குது. இந்த 2 செட்டையும் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், ஒட்டணும், வெட்டணும், வேறுபாடு பார்க்கணும், சமச்சீரான வேறுபாடு பார்க்கணும். அதை 4 ஆப்ரேட்டரும் பார்த்துடணும். அதாவது யூனியன் அந்த பைப் சிம்பல், வெட்டு ஆண்டு, வேறுபாடு மைனஸு, சமச்சீரான வேறுபாடு கேப்பு. இந்த 4 செயற்குறியை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும், இந்த 4 செயற்குறியை வச்சுட்டு செய்கிற ஒரு நிரல். அப்போ வந்து பகா எண்கள் செட்டையும் இன்னும் ஒரு செட்டு இருக்குது, இன்னொரு செட்டு இரட்டைப்படை எண்கள் உள்ள செட்டு இருக்குது. 2 செட்டையும் உருவாக்கணும். உருவாக்கிட்டு அந்த 2 செட்டையும் நீங்கள் யூனியன் பண்ணணும், இன்டர்செக்ட் பண்ணணும், டிஃப்ரென்ஸ் பண்ணணும், வேறு என்ன செய்யணும், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அப்போ அதற்கான ஒரு நிரல் எப்படி எழுதுறது பாருங்கள். முதல்ல ஈவன், அதாவது இரட்டைப்படை எண்கள் கூட உருவாக்க ஒரு செட்டு தயாரிக்கும். அதுக்கு எப்படி பண்ணுறோம், செட் ஆஃப் எக்ஸ் ஆஸ்ட்ரிக் 2, எக்ஸ் இன் ரேஞ்ச் 1 to 10, அது 1 to 11னா 1 to 10 தான் கிடைக்கும். அப்போ 1 into 2 2 கிடைக்கும். அடுத்தது 2 into 2 4 கிடைக்கும். அப்போ 2 4 6 8, 2 4 6 8 10 12, அப்படியே உனக்கு எது வரைக்கும் 10 into 2 20. அப்போ 2லேருந்து 20 வரையிலான இரட்டைப்படை எண்கள் வரிசையாக உனக்கு கிடச்சிரும். அப்போ அது வந்து ஈவனில் இருக்கும். அடுத்தது ப்ரைம் நம்பர் பார்க்கணும். ப்ரைம்னா பகா எண்கள். பகா எண்கள்லாம் எடுத்தோம்
2லேருந்து 20க்குள்ளே உள்ள பகா எண்கள் எல்லாத்தையும் எடுக்கணும். எதெல்லாம் பகா எண்? 2 ஒரு பகா எண். காரணம் என்ன? 2 2ஆல் வகுப்படும், 1ஆல் வகுப்படும், இடைப்பட்ட நம்பரால் வகுப்படாது. அடுத்தது 3 3ம் பகா எண். 1ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், ஆனால் 2ஆல் என்ன செய்யாது? வகுப்படாது. இப்படியே உனக்கு 4 வந்து பகா எண் கிடையாது. அப்புறம் 5 பகா எண். அப்படி என்னென்ன நம்பர்லாம் பகா எண்ணுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ அந்த அப்போ வந்து 2 செட்டு உருவாகுது. ஒரு செட்டு ஈவன் நம்பருக்குள்ள ஒரு செட்டு, அதாவது இரட்டைப்படை எண்களுக்கான ஒரு செட்டு. இன்னொன்று பிரைம் நம்பர்ஸுக்கான ஒரு செட்டு, அதாவது பகா எண்களுக்கான ஒரு செட்டு. இந்த 2 செட்டையும் நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம்? இன்டர்செக்ட் பண்ண போகிறோம், யூனியன் பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு செட்டில் வந்து ஈவன் நம்பர்ஸ் கொண்டு வந்துட்டோம். இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஈவன் நம்பர் கொண்டு வந்துட்டோம். ப்ரைம் எப்படி கொண்டு வரோம் பாருங்கள். இந்த ப்ரைம்ஸுங்கிற இந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த ப்ரைம்ஸுங்கிற லிஸ்ட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? சேர்க்க போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கோன்னா, ஜே ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஜே வந்து 2, அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 2. மொதல் பகா எண் வந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 2லேருந்து எது வரைக்கும் வரப்போகுது? 19 வரைக்கும் வரப்போகுது. அப்போ முதல்ல வந்து 2. அப்போ 2 வந்து என்ன செய்கிறோம்? I/2ஆல் நம்ம I/2னா என்னது? 2 டிவைட் பை 2. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1. அப்போ 2 லெஸ் தேன் 1. ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸு. ஃபால்ஸ்னால் என்ன செஞ்சிருது அப்படின்னா, எஃப் வேல்யூ 0ல் தான் இருக்குது. எஃப் வேல்யூ இந்த ஃப்ளாக்னு சொல்லுவாங்க இதை. அதாவது இது வந்து ஃபால்ஸு அப்படின்னா எஃப் 0ல் ரீட்டைன் ஆகிருக்கு. 0ல் ரீட்டைன் என்ன அர்த்தம்? 0ல் ரீட்டைன் அர்த்தம் 2 வந்து இப்போ பகா எண்ணாக இருக்குது. அப்போ அந்த பகா எண்ணை வந்து எதில் ஆட் ஆயிடுது? ப்ரைம்ஸுங்கிறதுல ஆட் ஆயிடுது. அப்போ முதல்ல 2 ஆட் ஆகிட்டு, இப்போ அடுத்தது 3 வரும் இல்லையா? 3ங்கும்போது 3 லெஸ் தேன் 1.5. அப்போ இதுவும் ஃபால்ஸால் தான் இருக்குது. ஸோ 3 ஆட் ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக 3 ஆட் ஆயிடுது. அடுத்த 4 வருது, 4 வந்து வரும்போது ஜே வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ 2, இது வந்து 4 இல்லையா? 4/2. அப்போ 2 லெஸ் தேன் 2. ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸு. அப்போ வந்து 2, இது வந்து 2 லெஸ் தேன் 2. 2 லெஸ் தேன் 2. அப்போ வந்து இது ஃபால்ஸாக இருக்குது. இப்போ வந்து என்ன செய்யுது அப்படின்னா, உள்ளே வருது இஃப் ஐ மாடுலோ ஜே. ஐ மாடுலோ ஜேன்னு என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங் வேல்யூ ஐ வேல்யூ வந்து 4. ஐ வேல்யூ வந்து என்னது? இப்போ நம்ம எந்த வேல்யூ வந்திருக்கோம்? 4 இருக்குது. 4 மாடுலோ ஜே. ஜேனுடைய வேல்யூ என்னது? 2. அது 0 ஆகிட்டுனா ஃப்ளாக் வந்து 1 ஆயிரும். இப்போ வந்து 4 வந்து 2ஆல் வகுத்தா 0 வரும் இல்லையா? மீதி வந்து 0. அப்போ ஃப்ளாக் 1 ஆயிடுது. ஃப்ளாக் 1 ஆயிடுச்சுன்னா இது என்ன செய்யாது? எஃப் ஈக்குவல் 0 இல்லை, ஸோ ஆட் பண்ணாது, ப்ரைம் நம்பரில் ஆட் பண்ணாது. அப்போ எதெல்லாம் பகா எண்ணு வருமோ அப்போ மட்டும் என்ன செய்யுது? உனக்கு ப்ரைமில் ஆட் ஆகிட்டே வரும். எது பகா எண் இல்லையோ அப்போ என்ன செய்யுது? ப்ரைமில் உனக்கு ஆட் ஆகாது. அப்போ இதில் வந்து கடைசியில் உனக்கு என்ன கிடைக்கும்? ப்ரைம் நம்பருக்குள்ள லிஸ்ட் வந்து ப்ரைம்ஸில் கிடைக்கும். அப்போ ஈவனும் கிடைச்சிருது, ப்ரைம்ஸும் கிடைச்சிருது. கிடைச்ச பிறகு என்ன செய்யலாம் போகிறோம் பாருங்கள். முதல்ல ஈவனை பிரிண்ட் பண்ணியிருந்தோம், அடுத்தது ப்ரைம் நம்பரையும் பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ ஈவன் நம்பர்ஸ் வரிசையாக கிடைக்கும். 2 4 8, 2 4 6 8 10 அப்படி 20 வரைக்கும் கிடைக்கும். ப்ரைம் நம்பர் வந்து 2 3 5 7 அப்படின்னு சொல்லி வரிசையாக வருது. 11 13 சொல்லி வரிசையாக ப்ரைம் நம்பர் கிடைக்கும். அடுத்தது யூனியன் பண்ணுறோம். ஈவன் டாட் யூனியன் ஆஃப் ப்ரைம்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈவனையும் ப்ரைமையும் யூனியன் பண்ணியிருந்தோம். அடுத்து இன்டர்செக்ட் பண்ணுறதும் எதையும் ஈவன் டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ப்ரைம்ஸ். ஈவனோட எதை இன்டர்செக்ட் பண்ணுறோம்? ப்ரைமை இன்டர்செக்ட் பண்ணக்குள்ள ஆன்சர் வரப்போகுது. அடுத்தது ஈவன்லேருந்து ப்ரைமை டிஃப்ரென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்சர் வரப்போகுது. ஃபைனலாக ஈவன்லேருந்து ப்ரைமுக்கான ப்ரைமுக்கான சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்க்கான ஒரு ஆன்சர் வரப்போகுது. அவன் பாருங்கள், ஈவன் நம்பரில் என்னெல்லாம் இருக்குது? 2 4 6 8 10 20 வரைக்கும் வருது. ப்ரைம் நம்பர் என்ன வந்துட்டு பாருங்கள், 2 3 4 5 7 11. அப்போ இது வந்து ப்ரைம்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக ப்ரைம் நம்பரில் எந்த லிஸ்ட்டில் இருக்குது? ப்ரைம்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ வந்து அது வரிசையாக உனக்கு பிரிண்ட் ஆகிட்டு, அதாவது பகாயன் பிரிண்ட் ஆகிட்டு, ஈவன் லிஸ்ட் உள்ளது ஈவன் லிஸ்ட் பிரிண்ட் ஆகுது. அடுத்தது ஈவனையும் ப்ரைமையும் யூனியன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அவ்வளவும் சேர்ந்து யூனியன் ஆகி இருக்குது பாருங்கள். ரெண்டுக்கும் பொதுவான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 4 மட்டும்தான் இருக்குது. ரெண்டுக்கு பொதுவான 2 செட்டுக்குள்ளே பொதுவான நம்பர் என்ன இருக்குது? 2 4. அடுத்தது டிஃப்ரென்ஸு ஏலேருந்து பி நீங்களாக உள்ள, அதாவது ப்ரைம், அதாவது ஈவன் நம்பரில் இருந்து ப்ரைம் நம்பர் நீங்களாக உள்ள நம்பர்ஸை இங்கே கொடுத்துருக்கு. அதாவது ஈவன் மைனஸ் ப்ரைம், அதுக்குள்ளே ஆன்சர் இருக்குது. அடுத்தது ஈவன் கேரட் ப்ரைம், அதாவது ஏபிக்கு பொதுவான, அதாவது ஏக்கும் பிக்கும் பொதுவானது தவிர நீங்களாக உள்ள மிஞ்சி உள்ள பகுதி.
பொதுவானது இது 2 4 இன்டர்செக்ட் ஆகிறது 2 4. அப்போ 2 4 தவிர மீதி எல்லா நம்பரும் இங்கே வந்துட்டு பாருங்கள். 2 4 தவிர மீதி எல்லா நம்பரும் வந்துட்டு. இந்த கோடிங்கை ஐடிஎல்இ விண்டோ மூலம் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஃபைலை போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடுங்க. செட் மாடல் ப்ரோக்ராம். அப்போ வந்து ஈவன் செட்டில் ஈவன் நம்பர்ஸ் வந்து உட்கார போகுது. ப்ரைம் செட்டில் என்ன உட்கார போகுது? இதை ஃபார் லூப் மூலமாக நம்ம வந்து எதெல்லாம் ப்ரைம் நம்பருன்னு கண்டுபிடிச்சி அதை எதில் சேர்க்குறோம்? இந்த ப்ரைம்ஸில் வந்து சேர்க்குறோம். அடுத்தது வரிசையை பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படி பிரிண்ட் பண்ணுறோம்? முதல்ல ஈவன்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து ப்ரைமை பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது ஈவன் யூனியன் ப்ரைமை பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து ஈவன் இன்டர்செக்ஷன் ப்ரைமை பிரிண்ட் பண்ணுறோம். ஈவன் மைனஸ் ப்ரைமை பிரிண்ட் பண்ண போகிறோம். அடுத்து ஈவன் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ப்ரைம்ஸை வந்து என்ன செய்ய போகிறோம்? பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது இந்த கோடிங்கை வந்து நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. இந்த கோடிங்கை ரன் பண்ண என்ன கிடைக்கு? எல்லா லிஸ்ட்டும் கிடச்சிட போகுது. வரிசையாக எல்லா செட்டும் கிடைக்க போகுது. முதல்ல ஈவன் நம்பர்ஸ் பாருங்கள், எல்லாம் வந்துட்டு ப்ரைம் நம்பர்ஸும் கிடச்சிட்டு நமக்கு. அப்போ ரெண்டையும் ஈவன் யூனியன் ப்ரைம் வந்து இங்கே கிடச்சிருக்கு, ரெண்டையும் சேர்ப்பு. அடுத்து இன்டர்செக்ஷன் பொதுவான உறுப்பு வந்து என்ன இருக்குது? 2 4 மட்டும் இருக்குது. 2 4 மட்டும் இருக்குது. அதை இங்கே கொடுத்துட்டு இன்டர்செக்ஷன். டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? ஏ பி நீங்களாக ஏ, பியில் உள்ள உறுப்பு நீங்களாக ஏ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. அப்போ வந்து 6 8 10 12 14 16 18 20. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் பொதுவான உறுப்பு தவிர, அதாவது 2 4 தவிர மீதி எல்லாத்தையும் சேர்த்துறோம். 2 4 தவிர மீதி எல்லாத்தையும் சேர்த்து இங்கே கொடுத்துருக்கு. அப்போ இதுதான் சிமெட்ரிக், சமச்சீரான ஒரு வேறுபாடு. அப்போ இந்த நிரல் வந்து எதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு? செட்டுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. செட்டில் உள்ள 4 ஃபங்க்ஷனையும் நம்ம இங்கே செயல்படுத்தியிருக்கோம். ஒன்று வந்து யூனியன், அடுத்தது வந்து இன்டர்செக்ஷன், அடுத்தது டிஃப்ரென்ஸ், அடுத்தது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். 4ஐயும் பார்ப்பதற்கான ஒரு நிரலை நாம் பார்த்தோம். That's all students. Thanks for watching.